ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நிறைய பேர் ஏன் அதை நடுப்புற விட்டுருவாங்க அப்படிங்கிறதுனா, அவங்க எதுக்காக அதை செஞ்சாங்கங்கிறது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த கோலே தெரியாமல் போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஏதாவது தடங்கள், ஏதோ ஒரு ரூட் வந்தாலே சரி பரவாயில்லப்பா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னியே ரொம்ப ரசிக்கிறோம். இது அடைஞ்சால்தான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்காம, நான் அந்த போகிற பாதையே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் அது ரசித்து சந்தோஷப்படுத்திக்கிறதுல தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது. ரெண்டாவது, கண்டிப்பாக நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏதாவது அவார்டு, ரிவார்டு, ரெக்கக்னிஷன் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக எல்லா ஒரு வேலையிலையும், இல்லையா? ஸோ அதை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல், அது எனக்கு கிடைச்சிட்டானா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறத நினச்சிட்டே நம்ம அதை கோலை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் அந்த அவார்டு கிடச்சிது அப்படிங்கிறதுனா நம்மளோட அந்த ஃபீல், அந்த நம்ம அச்சீவ் பண்ணின அந்த ஒரு ஃபீலுங்கிறது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ஒரு ஒன் பாயிண்ட் லேசர் ஃபோக்கஸாக நம்ம நினச்சிட்டே இருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல், சப்போஸ் நம்ம அதை பண்ணலை அப்படிங்கிறதுனா நம்ம ஏன் அதை பண்ணலைங்கிறது நம்மளை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக நம்ம இவாலுவேட் பண்ணிக்கிறோம். இவாலுவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து லெசன்ஸை கற்றுட்டு நம்மளோட கேரக்டர்லேயோ இல்லை நம்மளோட ஒர்க் எத்திக்ஸ்லேயோ எதுலையாவது நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனா அதுக்கு நம்ம சிரமப்படணும். இது எல்லாம் செஞ்சோம்னா தான் எந்த வேலையிலையுமே நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு சக்ஸஸ் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி